வந்திருக்கீங்க, என்ன கம்ப்ளைண்ட்? என் பேர் கௌரிங்க. நான் காரமடை கெம்மாரம்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து வரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு பொருள் அத்தனையுமே எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போனதில் வந்து நான் காரமடை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லி 3 நாளாக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை. நான் அதனால் திங்கக்கிழமை அன்றைக்கி குறை தீர்க்கும் மனுநாளில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நான் அந்த இதில் பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க வந்து எஸ்பி சார் வந்து கூப்பிட்டு சொன்னார். ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான சரிங்கம்மா உட்காருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு 1 லாரி 2 லாரி நிறைய இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 லாரியில் இருக்கிற பொருளை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னொரு லாரி பொருளை கேட்டால் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் வரல. திருப்பி இப்போ ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு எங்களை வந்து 2 நாள் அலக்கடிச்சு நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவுமே இல்லை. நான் தான் ஃபோன் அடித்து கேட்டுட்ருக்கேன். திருப்பியும் இன்றைக்கி காலையிலேருந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க திருப்பியும் இப்போ மத்தியான அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிலேருந்து அவர் கூப்பிட்டுட்டு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவோம், நீங்கள் தான் வீட்டு இதை உடச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க சார். இதுக்கு என்ன வழின்னு தெரியல. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கு வந்து முடிவு சொல்லணுங்க. எதுக்காக வந்து உங்கள் இடத்துக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க? எங்களோட இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேண்டு வந்து வாங்கியிருக்கோங்க. அது விஷயமா அவர்கிட்ட வந்து கிரையம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டால் கிரையம் பண்ணி கொடுக்காம வீட்டு பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ரவுடி பசங்களெல்லாம் 10 பேருக்கு மேலே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து உயிருக்கே உத்தரவாதம் இல்லை போல இருக்குது. எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க. இப்போ எங்களை வந்து மிரட்ட தான் செய்கிறாங்க. இப்போ அதுக்கான வழியும் தெரியல. என்னோடய குழந்தையவே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் வந்து இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியலைங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரீத்திங்கிறவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்க. இன்னும் அந்த கட்சி மோட்டிவேஷனில் வேறு ஏதாவது வச்சு ப்ரெஷர் பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தெரியலைங்க சார். நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணுங்க. காவல்துறை என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து காரமடை ஸ்டேஷன் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் வந்து இப்போது கேட்டதுக்கு காரமடை ஸ்டேஷனுக்கு நீங்கள் போங்கம்மா தீர்வு கிடைக்குங்கிறது திரும்ப காரமடை ஸ்டேஷனுக்கே தான் போக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த விதமான இதுவுமே எடுக்கலைங்க சார். அவங்க வந்து திரும்ப எங்களை கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. கூப்பிட்டு ஏங்கம்மா நீங்கள் தான் கண்ணாடி உடைச்சிங்களா, அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணி எங்கள் மேலேயே திரும்ப எங்கள் வீட்டு கண்ணாடியை எதுக்குங்க சார் நாங்கள் உடைக்கணும் அந்த மாதிரி. அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. எங்கள் மேலேயே திசை திருப்பி எங்கள் மேலேயே அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்காக பார்க்குறாங்க. அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் தாங்க சார் எடுத்து கொடுக்கணும். என்னுடைய பேர் வந்து கௌரிங்க.